Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோல class 10 state board bookல unit 1 laws of motion lessonல next topic universal law of gravitation, Newton's universal law of gravitation பத்தி தான் பார்க்க போறோம். previous videoல conservation of linear momentum, rocket propulsion, then Newton's second law F is equal to ma, இதை பற்றின detailed information இருக்குது, போய் பார்த்து learn பண்ணிக்கோங்க. now Newton's universal law of gravitation பற்றி பார்ப்போம். இது ஒரு important detail, examல 4 mark or 7 markல நீ expect பண்ணலாம். சரி பார்ப்போம். first இந்த lawனா என்ன, இந்த law எதை பற்றி சொல்லுது? இந்த law states that every particle, ஒவ்வொரு பார்ட்டிக்கலும், பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டரும், யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டரும் அட்ராக்ட் பண்ணுது, ஈர்க்குது. யாரை? எவ்ரி அதர் பார்ட்டிக்கலை வித் எ ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் மூலமாக ஈர்க்குது. இப்போ நம்மளே நிற்கிறோம்னா நமக்கும் கிராவிடேஷன், எர்த்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நிற்கிறோம் இல்லை? ஸோ அது மாதிரி தான் நம்ம யூனிவர்ஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கல் என்ன செய்யுது? அட்ராக்ட் பண்ணுது ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஃபோர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னலு? திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ். அதோட மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னலாக அந்த ஃபோர்ஸு எதுக்கு ப்ரப்போர்ஷ்னலு? அதோட மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல் டு த ஸ்கொயர் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷ்னல் டு என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் மாசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் நம்ம இப்போ 2 பார்ட்டிகள் எடுத்துட்டோம், சரிங்களா? 2 பாடி ஏ, இதை பி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இது பாடிஸ் ஏ அண்ட் பி, இது பாடி ஏ, இது பி, இதுதான் 2 பார்ட்டிக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். எவ்ரி பார்ட்டிக்கிளை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்டன் ஃபோர்ஸ் மூலமாக, இங்கேயும் ஃபோர்ஸ் இருக்குது. இது கொடுக்குற ஃபோர்ஸ் F1, இது கொடுக்குற ஃபோர்ஸ் F2. இதோட மாஸ், பாடி ஆஃப் ஏவோட மாஸ் வந்து M1, பியோட மாஸ் வந்து M2. இவங்க 2 பேரையும் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில், ஆர் டிஸ்டன்ஸில், சென்டரில் இருந்து, இதோட மாசஸோட சென்டரில் இருந்து எவ்வளோ செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க? ஸ்பேஸில் ஆர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க, சரியா? ஸோ என்னது? 2 பாடிஸ் இருக்குது, ஏ அண்ட் பி. பாடி ஏவோட மாஸ் M1, பாடி பியோட மாஸ் M2. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில அட்ராக்ஷன் இருக்குது சம் ஃபோர்ஸ் மூலமாக. இவன் கொடுக்குற ஃபோர்ஸ் F1, இந்த பாடி கொடுக்குற ஃபோர்ஸ் F2. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. இவங்க 2 பேரையும் ஸ்பேஸில் ஆர் மீட்டர் அப்பார்ட், ஆர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. எங்கே இருந்தால் இந்த பாடியோட சென்டர் ஆஃப் த மாசஸில், இந்த சென்டர்லேருந்து பிரித்து வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க? இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். பார்த்தீங்களா? அந்த 2 மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் ஆர் பாடியும் இடையில உள்ள ஃபோர்ஸ் வந்து எப்படியுமே எப்படி தான் இருக்குமா? அட்ராக்டிவாக இருக்குமா? ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம். மீடியம் பொறுத்தலாம் இல்லை, கண்டிப்பாக அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க 2 பேத்துக்கு இடையில, ஓகேங்களா? ஸோ ரைட், இதை சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்ல வராங்க இங்கே? நம்ம சொன்னோம்ல, த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ். அப்போ என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் இஸ் நல்லா பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராடக்ட் ஹியர்? ப்ராடக்ட் இஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன், அதனால தான் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ் இது தானே, ரைட்? இங்கே பாருங்க, இது ஒரு மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் பாடி, இது ஒரு மாஸ் உள்ள பாடி. இதோட மாஸ் M1, இதோட மாஸ் M2ன்னு சொல்லியாச்சு. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். இவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தர் மாசஸ். மாஸுக்கு ப்ராடக்ட், அதான் மல்டிப்ளிகேஷன் போட்டு எழுதியாச்சு. Then this force is
இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த என்ன சொன்னாங்க ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு டிஸ்டன்ஸ் தான் இங்கே யார் ஆர் அதான் இங்கே போட்டிருக்கோம் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ் இந்த இடத்துல பிட்வீன் த டூ மாசஸ் ஓகேங்களா பிட்வீன் த டூ மாசஸ் பிட்வீன் த டூ சென்டர் ஆஃப் த மாசஸ் சென்டரில் இருந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்துக்கணும் த ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த distance between the centerல இருந்து center of these masses அப்ப இங்க distance யார் r அப்ப r ஓட ஸ்கொயர் அதுதான் சொல்லியாச்சு அப்ப force is directly proportional to the product of their masses and the force is inversely proportional to the square of the distance between the centers of the masses அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க அதான் இந்த லா சொல்லுது இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மாஸை ஜாயின் பண்ணுற டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஓகேங்களா ரைட் அப்போ இது ரெண்டும் இப்படி கம்பைன் பண்ணி எழுதலாம் அப்போ ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மேலே உள்ளவங்களும் மேலே எழுதுங்க நியூமரேட்டரில் இருக்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நியூமரேட்டர்லேயே எழுதிடலாம் m1 into m2 divided by inversely proportional to square of the distance between the center of the two masses அதான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒரே இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதியாச்சு கம்பைன்டு ஈக்குவேஷன் ஸோ கம்பைன்ட் ஈக்குவேஷனாக நம்ம பிரித்து எழுதியாச்சு ஓகேங்களா ரைட் ஸோ அப்போ நம்ம இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு சிம்பிள் தான் வரும் அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே ஜி கேபிட்டல் ஜி அப்போது m1 இன்ட்டு m2 டிவைடட் பை r2 ஓகேங்களா r ஸ்கொயர்டு ஓகே ஸோ இங்கே ஜி அப்படின்றது என்ன ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ எழுதி SI யூனிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.674 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 ஓகேங்களா இவ்வளோதான் நியூட்டன்ஸோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ரொம்ப ஈஸி இந்த டயக்ராம் தான் இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனில் ரெண்டு பாடி எடுத்துக்கிட்டோம் ஒன்று ஏ இன்னொன்று பி இதுக்கு மாஸ் m1 இதோட மாஸ் m2 இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுருக்கோம் சர்டன் டிஸ்டன்ஸில் அதுதான் ஆர் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃபோர்ஸ் மூலமாக அட்ராக்ட் ஆவாங்க அந்த ஃபோர்ஸ் எப்பயுமே ஒரே லைனில் தான் இருக்கும் ஜாயினிங் த லைன் இந்த மாசத்தை ஜாயின் பண்ணுற லைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த யாருக்கு இங்கே உள்ள மாசஸ்க்கு ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் அதான் ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் ஓகே அதான் மாசஸ் வந்து m1 m2 அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் எழுதிடணும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வர்ஸ்லினா கீழே வரணும் பையில் போட்டு எழுதணும் யாருக்கு ஸ்கொயர்னா நம்ம 2 போடணும் டிஸ்டன்ஸ் இங்கே டிஸ்டன்ஸ் யார் ஆர் அந்த டிஸ்டன்ஸ் எது ரெண்டு பேர்த்துக்கு இடையில சென்டர்ஸ் ஆஃப் த மாசஸ்க்கு இடையில ஓகேங்களா நடுவில் ஓகே ஸோ அப்போ F proportional to 1 by r squared ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதலாம் ஸோ கம்பைன் பண்ணோம்னா F proportional to m1 into m2 divided by r squaredனு வரும் ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் இந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே ஜி இந்த கான்ஸ்டன்ட் போடும்போது கண்டிப்பாக நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் தான் போடணும் ஜி m1 m2 by r squared so here g is nothing but the universal gravitational constant இங்கே g ஓட SI யூனிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.674 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 இவ்வளோதான் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் டயக்ராம் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க இவ்வளோதான் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ